சோத்திரம். துதிகளுக்கு பாத்திரமே சோத்திரம். துதியாய் அவரே சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. ஆல்பா உமேகாவுமானவரே, ஆல்பியா அந்தவுமானவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று ஜெயந்து மகாராஜ் உள்தேவனே சோத்திரம் சோத்திரம். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கேன்னு சொன்னவரே, நன்றியோடு துதிக்கிறேங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதிசயமானவே ஆலோசனை கர்த்தாவே, வல்லமுள்ள தேவனே, நித்தியபிதாவே, சமான புறவே சோத்திரம் 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 சோத்திரம். ஒருவராய் பெரியாரிங்களை சிறைக்கு உள்தேவனே, நன்றியோடு துதிக்கிறேங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பூமிக்கு மாணவன் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய கிருபையை எங்கள் மேல் வைக்கிற ஜீவதேவனே, நன்றியோடு துதிக்கிறேங்க. சோத்திரம். காலையில் முடி கிருபையில் புதியதாக்கி விட்டால் நன்றியோடு துதிக்கிறேங்க. சோத்திராண்டவரே, அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா நம்முடைய வார்த்தை வலிமையான வார்த்தையை இப்படியால் நன்றியோடு துதிக்கிறேன். சோத்திரம். வசந்தை அனுப்பி குணமாக்கிற ஜீவதேவனே, நன்றியோடு துதிக்கிறேன். சோத்திரம். எங்கள் பரம வைத்தியரே எங்களுக்கு சோத்திரம். எங்கள் பரிகாரியே எங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவே எங்களுக்கு சோத்திரம் 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 சோத்திரம். மகாராஜாவே எங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மகாதேவனே எங்களுக்கு சோத்திரம் சோத்திரம். உன்னதமானவரே எங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சர்வ வல்லவரே எங்களுக்கு சோத்திரம் 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 சோத்திரம். அற்புதங்கள் சேர்ந்தவனே, நன்றி ஒட்டிருக்கிறேன். சோத்திரம் சோத்திரம். குடரின் கண்களை திறந்தவே நன்றி ஒட்டிருக்கிறேன். கட்டாய சோத்திரம். கிறிஸ்தவர்களை சுத்தப்படுத்தின ஜீவல் தேவனை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். யசூரனின் தேவனை சோத்திரம் 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 சோத்திரம். சாரோனின் ரோஜாவை சோத்திரம். பள்ளத்தாக்கில் லீலியை சோத்திரம். ஆயிரம் பயிராயங்களில் சிறந்தவரை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஆதிமுத்தின் தேவனை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தானியேலை சிங்கப்பிலிருந்தும் சாத்ராக் மேஷாக் ஆபத்தினைகள் அக்கினி தோழியிலிருந்து பாதுகாத்து விடுவித்தவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். லட்சிப்பின் தேவனே சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உயர்ந்த நாமத்துக்கு சோத்திரம் 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 சோத்திரம். வரப்போகிறவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. நித்திய ஆவியானவரே சோத்திரம் 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 சோத்திரம். தேற்றவாளனே சோத்திரம் 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 சோத்திரம். என்னுடைய பாவங்களை ஆண்டு சிலுவையின் மேல் சுமந்த ஜீவல் தேவனே ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். என்னுடைய மீறுதல் நிமித்தமாக காயப்பட்டவரே ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்ல மேய்ப்பரே ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். அற்புதமாக இதுவரை நான் இன்னும் வழியெடுத்த வல்லவராய்க்கு முடியாது. நன்றியோடு தூக்கி சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மைமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மைமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரும் செய்கைகள் பெரியவையோ, புத்தரும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் தெரிந்த பாக்கியமிதே. நித்தியரும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே.
அடைக்கலமே உமதடிமை நானே, ஆத்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழி தன்னை காட்டுபவரே, தம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிகளை காட்டுபவரே, தம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆத்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமாண்டவரே, நன்மை செய்கிறவாய் சுத்தி தின்றவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாகிப்பியால் நன்றியோடு தூக்கிறேன். சோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை ஆராய்ந்து முடியாத பரிகாரங்களை செய்தவரே, நன்மை செய்கிறவரே மிக சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். திக்கிட்டவர்களுக்கும் விதவிகளுக்கும் ஆதரவாய் இப்போ நன்றியோடு தூக்கிறேன். சோத்திரம். மருத்துவரை உயிரோடு எழுப்பினே ஜீவதேவனே முக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆட்டு மக்களை ஈர்ப்பிக்கிற ஜீவதேவனே நன்றியோடு தூக்கிறேன். சோத்திரம். ஆட்டு மக்கள் அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி சோத்திரான்ற ஒவ்வொரு ஆண்டு அறிவை புகட்டுகிறவரே நன்றியோடு தூக்கிற சோத்திராண்ட நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற ஜீவதேவனே நன்றியோடு தூக்கிற சோத்திராண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நோக்கி பார்க்க உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற ஜீவதேவனே நன்றியோடு தூக்கிற சோத்திரான்ற உடைய பக்கமாக ஒரு கூட ஞானங்களை ஏற்றுக்கொள்கிற ஜீவதேவனே நன்றியோடு தூக்கிற சோத்திரம். என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவினத்தில் வரான்னு சொன்னவரே நன்றியோடு தூக்கிற சோத்திராண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம். பிதாவின் வலது பாசத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஜீவதேவனே நன்றியோடு தூக்கிற சோத்திரம். இந்த கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் பெருப்பராக தனித்தனியாக ஆசிரியர் சோத்திராண்டவரே. ஒவ்வொரு உலகங்களையும் ஆண்டு சோத்திராண்ட கொழுந்து எரிய செய்ய முடியாது சோத்திராண்டவரே. அன்றைக்கு அற்புதங்களை செய்தவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாகியால் நன்றியோடு தூக்கிறதா சோத்திராண்டவர். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரான்ற பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் அண்டை நோக்கி பார்க்க காரியங்களுக்கு சோத்திரான்ற ஒன்று ஒருவரே தெய்வமாய் எப்படியால் நன்றியோடு தூக்கிறதா சோத்திரான்ற தண்ணீர்கள் மேல் வீட்டில் பேரே நன்றியோடு தூக்கிறதா சோத்திராண்டவரே. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா செங்கடலை உளுந்த தலையாக மாற்றி ஆண்டு சோத்திரை செய்த சூத்திரமை வெளியெடுத்த தேவன் பார்வனை செங்கடலை கலந்து போட்டவரே நீ சோத்திரம். ஒருவராய் பெரியாரங்களை இன்றைக்கும் அற்புதங்களை சேர்ந்தவனாக்கி விடால் நன்றியோடு தூக்கிறதா சோத்திரம். நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆசிரியமான்றேன். இயேசு கிறிஸ்துவின் பலபல நாமத்தை தாழ்மையடைகின்ற நல்ல பிதாவே. ஆமென். 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 சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாம் தேவ செய்தியினராக நம்ம இதில் இருக்கிற வெற்றி பிரதர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்திலும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அந்த நாட்கள்ல கர்த்தருடைய சத்துவம் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில தேவனுடைய வசனங்களை பார்க்க போகிறோம். அவர் சத்துவமும் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. சத்துவம் என்றால் ஆங்கிலத்தில் அது ஸ்ட்ரென்த் என்று, ஆங்கில வேதாந்தத்திலே ஸ்ட்ரென்த் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு பலனை கொடுக்கிறவர். சத்துவம், அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, அவருடைய கரத்திலே பலமும் வல்லமையும் உண்டு, அவர் எவரையும் ஏழ்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்திலே ஆகும். கர்த்தருடைய சத்துவம் ஒரு மனிதனுக்கு வரும்போது அவன் எப்படிப்பட்டவனாக மாற்றக்கூடும், அவனை ஒரு புது மனிதனாக மாற்றுவது. எப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும், சோர்ந்து போகிறவனாய் இருந்தாலும், ஆண்டவருடைய சத்துவம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஒரு ஸ்ட்ரென்த் அவனை ஒரு புதிய மனிதனாக மாற்றுகிறது, அவனை மறுரூபப்படுத்துகிறது. அதுதான் கர்த்தருடைய
உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவர் எப்பேற்பட்ட மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் அவனை உயர்த்தவும் அவனை பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினாலே ஆகும். ஏன்னா அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதுவும் எசேயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்த்தோம் என்றால், அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுகிறவர் என்று பார்க்கிறோம். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு சோர்வு, அநேக காரியங்களை குறித்ததாக நமக்கு சோர்வு இருக்கலாம். நெடுநாளாய் ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஏதோ ஒரு காரியம் நம்மிடத்திலே அது ஒரு தோல்வியாக அல்லது நமக்கு அந்த காரியம் கைகூடி வராதபடி நம்முடைய உள்ளத்தில் ஒரு கலக்கமோ ஒரு கவலையோடு கூட காணப்பட்டிருப்போம். ஆனால் அது பலவீனமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாம் எதுவோ நம்முடைய வாழ்க்கையில நடக்காத ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துல ஒரு காரியம் ஏதோ தடைபட்டு கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் அவருடைய கரத்தினாலே அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று அவர் சொல்கிறார். இந்த நாட்கள்ல அவர் சோர்ந்து போர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்கிறார். இன்னைக்கு பலன் இல்லை, ஆவிக்குரிய நிலைமையில பலன் இல்லை, சரீர பிரகாரமாக பலன் இல்லை, உறவு சோர்ந்து போய் இருக்கிறது. இதை குறித்துதான ஒரு கவலை நம்மை நெருக்குகின்றது. பல காரியங்களை குறித்துதான கவலை, நெடுநாளாய் காத்திருக்கிற ஒரு காரியம், அதை குறித்துதான கவலை சிலருக்கு இருந்திருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு காரியம் நம்மை கைகூடி வரப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காத ஏதோ ஒரு தடை நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய வாழ்விலோ இருக்கிறது. ஆனாலும் அவர் அதை பெருக பண்ணி சத்துவம் அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை சில காரியங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களை ஆண்டவர் ஒரு சர்வ வல்லமையுள்ளவர், அவரிடத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அவர் சோர்ந்து போருக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பலப்படுத்துகிறார். சரீரத்துல சோர்வாகினாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வாக இருந்தாலும் சரி, அவர் சோர்ந்து போறவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒருவேளை பல காரியங்கள் இவ்வளவு நாள் ஜெபித்து நாம் சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சத்துவத்தை அளிக்கிற தேவனாயிருக்கிறார். பலன் இல்லாதவனுக்கு ஆவிக்குரிய பலனை இழந்து காணப்பட்ட நிலைமையில ஒருவேளை சரீர பலனை ஏதோ ஒரு பலனை இழந்த போல நாம் காணப்படலாம், ஏதோ ஒரு வாழ்க்கையை ஏதோ ஒரு காரியத்தை நாம் இழந்த போல காணலாம். ஆனால் அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்கப்படுகிறார். பலமில்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். இந்த நாட்கள்ல அதுதான் சத்துவம் இல்லாதவனுக்கு ஒரு சத்துவத்தை பெருக்கப்படுகிறவர். அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்திலாகும். ஏனென்றால் அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு. அவர் சர்வ வல்லவர். அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த நாட்கள்ல பல காரியங்களை நெருக்கப்பட்டு இருக்கிற காலங்கள்ல அவர் கைகூடி பெற பண்ணுவார். அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு. அவர் சர்வ வல்லவர். அவர் எபேசியர் எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்திலே பார்த்தோம் என்றால் 1 அதிகாரம் 19 வசனத்திலே தாம் கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை திரும்ப நாம் வாசித்து போட்டோம் என்றால் திரும்ப வாசித்தோம் என்றால் ஆண்டவருடைய பலத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரால் மீட்பு உண்டாகும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்து அவரை மரித்து உயிரோடு எழுப்பி நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் பாவங்களுக்காக அவரை சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் குமாரன் மூலமாய் அற்புதம் செய்தார். அவருடைய சத்துவத்தின் வல்லம்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்துக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதான் அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லம்படியே விசுவாசிகளை நம்மிடத்தில் காண்பிக்கும். ஆனால் விசுவாசத்தை அதன் மூலமாக விசுவாசத்தை பெற்றிருக்கிற ரட்சிப்பை பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. ஏன்னா அவருடைய மகா மேன்மையான மகத்துவத்தை அநேகர் அறியவில்லை. கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசம் உள்ள சில நேரங்களில் சோர்ந்து போகிறார். அதுதான் சொல்கிறார். அப்போ அந்த மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய சத்துவத்தை பெருக்கப்படுகிற அவருடைய வலது கரத்தினாலே சத்துவமும் அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு என்பதை அறியாதபடி நாம் பல நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறோம். உலகத்தை நாடுகிற உலகத்தைபடி மாம்ச சிந்தைகளின்படி இது எப்படி நாம் மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அல்லது இது இந்த காரியத்தை குறித்து இதை நாம் எப்படி ஜெயம் கொள்ளலாம் என்று நம்முடைய முயற்சியினாலே நம்முடைய சரீர முயற்சியினாலே நம்முடைய அறிவுக்கு
நம்முடைய அறிவின்படி நாம் அதை மேற்கொள்ள நாம் சில நேரங்களில் முயற்சிக்கிறோம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒரு கடன் இருக்கிறது. இந்த கடனை நாம் எப்படி அடிப்பது? இது எப்படி இது நம்மளால முடியாது. எப்படி பணத்தை சேமித்து நம் கடனை அடைக்கலாமா, அல்லது ஏதாவது காரியங்களை செலவை குறித்து அடைக்கலாமா? இது எப்படி நம்ம அடைக்க முடியும்? ஆண்டவரிடத்தில் நாம் முழு நம்பிக்கை இல்லாதபடி நம்முடைய மாம்சம் பலவிதம் இல்லதை விட்டு இல்லாமல் ஏதோ ஒரு பல சிந்தனைகள், ஆண்டவரிடத்திலே அவருடைய வல்லமையையும் அவருடைய சத்துவத்தையும் அறியாதபடி நாம நம்முடைய சொந்த முயற்சியால இல்லை மேலும் மேலும் வாங்கி இங்க கடனை ஒரு குறிப்பிட்ட மாம்ச சிந்தனைகள் மாம்சீக எண்ணங்களினாலே அல்ல, ஆனால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் என்பதை விசுவாசிக்கத்தக்கதாக நமக்கு அவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படி எந்த காரியத்தை குறித்தினாலும் கவலைப்பட்டிருக்கிற, நமக்கு நேரிடாத கைகூடாத எந்த காரியத்தையும் அவர் கைகூடிவரி பண்ண தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள்ல நம் மாம்சத்திலே நம்முடைய சுய முயற்சியிலே செல்லும் போதுதான் ஆண்டவர் செல்லுகிறவரை அறிந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு அவருடைய பலத்த கிரிகள், ஏனென்றால் விசுவாசிக்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார், விசுவாசியும் நம்மிடத்தில் காண்பிக்கும் தன்னுடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னவென்று அவருடைய மகாமேன்மையான உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவன் தான் அவரிடத்திலே ஒரு உண்மையான முழு வல்லமையும் முழு பலத்தையும் தேவனுடைய முழுமையாக சார்ந்திருக்க முடியும் என்பதை அங்கு அப்போஸ்தலன் பவுல் விளக்குகிறார். ஏனென்றால் அவருடைய மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டியிருக்கிறேன். விசுவாசிகளுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார். எனவே அவருடைய மகாமேன்மையான மகத்துவம் என்பதை நாம் அறிந்து கொண்டால், அவருடைய மகாமேன்மை மகத்துவம் என்னவென்று நாம் அறிந்து கொண்டால் நாம் கவலைப்பட மாட்டோம். நாம் உலகத்தாரை நாடி தெரிய மாட்டோம். உலகத்தின் காரியங்களை குறித்து கவலைப்பட மாட்டோம். அல்லது நம்முடைய சுய முயற்சியால் சுய பலத்தால் இதை மேற்கொள்ள நாம் முயல மாட்டோம். ஏனென்றால் அவர் மகாமேன்மையின் மகத்துவம் என்னவென்றதை நாம் சரியாதபடி அறியாதபடி இருக்கிறனால தான் ஆண்டவரை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அப்படி சொல்கிறார். அவர் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் சொல்கிறார். ஆமா, அவருடைய மகா மேன்மையான மகத்துவம் என்ன? அவருடைய மகா மேன்மையான மகத்துவத்தை அறிவிலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் செய்த அற்புத அடையாளங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பயன்படுத்தின காரியங்கள், இந்த உலகத்துக்கு அனுப்பி மீட்பை உண்டு பண்ணின அந்த மகா மேன்மையான எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள். மரித்த லாசருவை ஆண்டவராய் உயிரோடு எழுப்பினார். குருடரை பார்வையை செய்தார். சப்பாயை நடக்க செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் பலத்த காரியங்களை நடப்பித்த பிதாவானவர் இன்றைக்கு அதே அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமும் உண்டு என்பதை நாம் அறிந்து போகக்கூடாது. நம் வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற நிலைமையிலே, நாம் பல பிரச்சனைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற நிலையிலே அவருடைய மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும்படியாக அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு. அவருடைய கரத்தில் அவர் நமக்கு பலனை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நாம் சோர்ந்து போகிற காரியங்களை விட்டுவிட்டு அவரிடத்திலே இருக்கும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நாம் இருந்தோம் என்றால் அவருடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய மகாமேன்மையான மகத்துவம், அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு என்பதை அறிந்து விசுவாசித்து நாம் அதை குறித்து அந்த காரியத்தை குறித்து கவலையிட்டிருப்போம். அந்த காரியம் ஏதோ ஒரு காரியம் நம்ம தடையாய் உள்ள காரியம், நமக்கு கைகூடி வர பண்ணக்கூடாத அந்த காரியம் ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு கைகூடி வர பண்ணுவார். விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கும். நாம் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், பல காரியங்கள் நம்மை கலக்குகிற காரியமா இருக்கலாம், பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம், பல நாட்களாக பல வருடங்களாக கைகூடி வர பண்ணலாம். அந்தபடி நமக்கு தடையாயிருக்கிற காரியங்களை ஆண்டவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது, அவரை சார்ந்திருக்கும் போது, அவருக்கு மகா மேன்மையான மகத்துவம், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், அவர் மகா மேன்மையான மகத்துவத்தை இன்னதென்று அறிந்தவர், சர்வ வல்லவர்கள் என்பதை அறிந்து நாம் அவருடைய கருத்திலே ஒப்புவிக்கும் என்றால் ஆண்டவர் இன்னைக்கு கைவிட வருவார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கருத்தினால் ஆகும். மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், தடைகளை மாற்றுகிறவர். அவருடைய கருத்திலே சத்துவம் வல்லமை உண்டு. அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அவர் சோர்ந்து போய் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். எப்படிப்பட்ட சோர்வாயுதம் கொண்ட ஆண்டவர் இன்னைக்கு பலனை கொடுத்து நமக்கு சென்று ஒரு பலனை கொடுத்து நம்ம சத்துவத்தை பலனை பெருக பண்ணுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து இருக்கிறோமா? விசுவாசத்திலே சோர்ந்து இருக்கிறோமா? உலக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோமா? ஏதோ ஒரு காரியம் நம்ம இடத்தில் நடக்காது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், அவருடைய கரத்திலே அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உங்களுடைய கருத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கருத்தினால் ஆகும். அவருடைய கருத்திலே சத்துவமும் வல்லை உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. அவர் நமக்கு சத்துவத்தை பெருகி இருக்கிறார். பேசிய 2:23 எல்லாவற்றையும் நிரப்புகிறார். நிறைவாகி சரியமான சபைக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாய் தந்திருந்தார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றால் நிரப்புகிற சர்வ வல்லவர். எல்லாவற்றால் நிரப்புகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை கொண்டிருக்கிறது. என்றால் அவளை குறித்து நாம் அவருடைய மகா மேன்மையான மகத்துவத்தை நாம்
அறியாதபடிக்கு அந்த சத்துருவானவர்களுடைய சாத்தானுடைய மனக்கண்களை குருடாக்கி என்று வசிக்கிறோம். நமக்கு ஆண்டவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசித்த நாம், தேவனை விசுவாசித்து அவருடைய லாபத்தை பற்றி கொண்டிருக்கிற நாம், அவர் மகத்துவத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த ஒரு விசுவாசம் இடத்தில் வரும்படியாக எந்த காரியங்களையும் அவர் எரிகோவை தகர்த்தவர், செங்கடலை இரண்டாக பிளந்த ஒரு அற்புதர், அவருடைய மகா மேன்மையான மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு கூட நாம் சில நேரத்தில் சொல்ந்து போகிறோம். எல்லாவற்றையும் உணர்ந்து கூட அது அறியாதபடி அந்த மனக்கண்கள் திறக்காதபடி நாம் சரீர முயற்சியோடு உலக காரியங்களோடு சேர்ந்து கொண்டு உலக பிரகாரமான முயற்சி எடுக்கிறோம். அது தோல்வியிலே முடிகிறது. எவ்வளவு முயன்றாலும் நம்முடைய அறிவு கெட்டாத நம்முடைய அறிவிலே நாம் அநேக காரியங்களை செய்து விடுகிறோம். அது தோல்வியிலே முடிகிறது. ஆனால் யார் ஒருவர் அந்த மகாமேன்மையான மகத்துவத்தை அறிந்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமோ, யார் விசுவாசித்து அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் நாம் விசுவாசிக்கிறோமோ, ஆண்டவர் இந்த காரியத்தை கைகூட பண்ணுகிறவர். அந்த தடைகளை மாற்றி நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை, அவருடைய மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் உணரத்தக்கதாக நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அறிந்தது மேலுவாய் அறிக்கையிட்டு அவர் மகாமேன்மையான மகத்துவத்தை நாம் உணர்ந்து அதை திரும்பவும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும்போது, ஏனென்றால் அவ்வளவு அற்புதங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது நமக்கும் அதை செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்கிறது தடைபடாது என்பதை அறிந்து அவர் நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், நமக்கு பலத்தை கொடுக்கிறவர், ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறவர், புதிய உற்சாகத்தை கொடுக்கிறவர், தடைகளை மாற்றி போட்டு நமக்கு காரியத்தை கைகூட பண்ணுகிறவர். ஆம், எபேசியர் 3:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையை நான் சுவிசேஷித்து ஊழியர்கள். பலத்த சத்துவம் ஆண்டவருடைய பலம் தான் இருக்கிறது. அவருடைய பலத்த சத்துவம் தான் எனக்கு அந்த கிருபைங்கிற வரத்தை அளித்தது என்று கூறுகிறது. ஆம், அவருடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய பலத்தினால, அவருடைய வல்லமையினால. ஏனென்றால் அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு என்பதை அப்போஸ்தலன் பவுல் அறிந்திருந்தார். அதான் தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய கிருபை, அது ஒரு கிருபை என்பது ஒரு வரம் என்று குறிப்பிட்டு, அதனால்தான் இந்த சுவிசேஷ ஊழியக்காரனானேன். என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய ஞானத்தினாலோ என்னுடைய அறிவினாலோ அல்ல என்று சொல்லி அங்க அப்போஸ்தலன் பவுல் தேவனுடைய பலத்த சத்துவத்தை குறித்து அவருடைய பலத்த சத்துவத்தை அங்க வெளிப்படையாக அவர் கூறுகிறார். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷ ஊழியக்காரன். ஆம், இதற்காக நம்முடைய ஊழியம் நம்முடைய பலத்திலோ செய்ய முடியாது. தேவனுடைய வல்லமை இல்லாவிட்டால், அவருடைய பலத்த சத்துவம் நம்மிடத்தில் கிரியை செய்யாவிட்டால் நாம் ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய அதனால அந்த பலத்த சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் புதுபலனை பெற்றுக்கொண்டு அந்த மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறியும்படிக்கு நாம் அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை உடையவளாய் இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அந்த வாக்குறுதிகளை பற்றி கொண்டு அதை குறித்து கவலைப்படாது. எந்த காரியம் தடையடிக்கிற காரியமோ, எது நமக்கு தேவையில்லாதபடி ஏதோ ஒரு காரியம் தடையடிக்கிறது, ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்த அவருடைய பலத்த கரம், அவருடைய கரத்திலே சத்துவம் வல்லமை உண்டு. இந்த நாட்களில் அவர் செய்ய வல்லவர் என்பதை நாம் விசுவாசித்து சோர்ந்து போகிறவங்க அவர் பலன் கொடுக்கிறார். நம்ம சோர்வையெல்லாம் மாற்றி இன்னைக்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்து நமக்குள்ள ஒரு புதிய விசுவாசத்தை உண்டாக்கி அவர் நமக்கு அவருடைய பலத்த சத்துவத்தால் நமக்கு அந்த காரியத்தை கைகூட பண்ணி நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஒரு பெரிய காரியம் உயர்த்துகிற, நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாட்கள் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியம் செய்வார். எல்லாவற்றால் நிரப்புகிற ஒரு சர்வ வல்லமை தேவன் நமக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி நம்மை பலப்படுத்தி மேன்மைப்படுத்த அவர் சர்வ வல்லமை தேவன் நாம் மறந்து போகக்கூடாது. அந்த விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். தேவனிடத்துல காத்திருக்க வேண்டும். அவருடைய காத்திருக்கும் போது நிச்சயமாய் அவர் கொடுப்பார். ஆண்டவருடைய சத்தத்தை என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தால் தான் எனக்கு என்னுடைய ஊழியம், என்னுடைய ஓட்டம் ஆண்டவருடைய பலத்தால். நம்முடைய சுய நம்பிக்கையோ சுய பலத்தையோ சுய அறிவையோ நாம் சார்ந்தில்லை, தேவனுடைய பலத்தினால்தான் இருக்கிறோம். நம்முடைய வேலையோ நம்முடைய படிப்போ நம்முடைய பணியோ நம்முடைய அந்தஸ்தோ நம்முடைய பலத்தால நம்முடைய ஞானத்தால் அல்ல, தேவனுடைய சத்தத்தால அவருடைய பலத்த சத்தத்தால ஓடிக்கொண்டிருக்கிற அவருடைய பலத்த சத்தத்தால நான் வேலை செய்கிறது அவருடைய பலத்த சத்துவம் தான் என்று சொல்லி ஆண்டவருடைய வல்லமை நாம் சார்ந்திருக்கும் போது நிச்சயமே நமக்கு காரியத்தை கைகொள்ள வருவார், நம்ம உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதிலே இந்த சந்தேகமில்லை. ஆம், அவருடைய சமூகத்துல காத்திருந்து மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறிந்து கொண்டு அந்த மேன்மை அந்த விசுவாசத்தை விட்டுவிடாதபடி மகா மேன்மையான மகத்துவத்தை நாம் தியானித்து, ஏனென்றால் வேதத்தில் எவ்வளோ அற்புதங்கள் அந்த நாம் சில நாட்கள் சில நேரங்களில் நமக்கு அது மறந்து விடுகிறது. அது கண்களுக்கு முன்பாகும். ஏன்னா மனக்கண்கள் கூடாக்கப்பட்ட நிலைமையில் அது நம் கண் முன்னால் வராதபடி நாம் சோர்ந்து போயிட்டு என்ன செய்ய உலகத்தாரை போல சில நாட்களை கலங்கி கொண்டிருக்கிறோம், உலகத்தை போல குழம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாம் அறிந்து கொண்டால் அந்த காரியங்களை குறித்து நாம்
யார்கிட்டையும் புலம்ப மாட்டோம். யார்கிட்டையும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் தேவன் வெற்றியை தருவார். நேர்மைப்படுத்தவர், பலப்படுத்தி உயர்த்த வல்லமில்லவர் மேலே எந்த சந்தேகம் இல்லை. அப்பேற்பட்ட கிருபையை தேவன் தருவாராக. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு சோதரம் பண்ணுவோம். ஜெபமாண்டேன் அவர்கள் சொல்லுவார். சோத்திரம் சோத்திரம் இயேசுவே உமக்கு நன்றி. சோத்திரம் 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 சோத்திரம். எங்க நேசிக்க நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நாளுக்கு நன்றி உண்மை சோத்திரிக்கும். ஏசப்பா கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்திருக்க உமக்கு சோத்திரம். அல்லேலூயா. நீர் எங்களை காண்கின்ற தேவனாய் இருக்கபடியால் உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். ஆமேன் அப்பா. சோத்திரம் அப்பா. அல்லேலூயா. பலனாருக்கு பலத்தை கொடுக்கிற தேவன். ஆமேன். சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம் சோத்திரம். நாங்கள் ஆண்டவரை சோத்திரம் அப்பா. உம்மிடத்திலிருந்து நாங்கள் சத்துவத்தையும் பலத்தையும் பெற்று ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் உமக்காக வாழ உதவி செய்யணுமா சொல்லிக்கிறோம். சோத்திரம் சோத்திரம். எவரையும் நீர் மேன்மைப்படுத்த முடியும் ஆண்டவர். ஆமேன் அப்பா. எங்களை நீர் மேன்மைப்படுத்த முடியும். ஆமீன். சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுத்து ஆண்டவரே சோத்திரம் பலனுக்கு பலனை கொடுத்து நீர் அவர்களை மேன்மைப்படுத்த முடியும் ஆண்டவர். அதற்காக நன்றியோடு சோத்திருக்கிறோம். சோத்திரம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமேன் அப்பா. சோத்திரம் சோத்திரம். உண்மை நம்பி ஆண்டவரே நாங்கள் எந்த காரியத்தையும் செய்ய நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். நீர் எங்களுக்கு நன்மையை செய்கிற தேவன். நீர் எங்களுக்கு பலனை தருகிற தேவன். ஆமேன் அப்பா. சோத்திரம். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான். ஆமேன் அப்பா. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. நாங்களும் ஒரு பலத்த ஜாதி ஆண்டவரே சோத்திரம். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல ஆண்டவரே சோத்திரம். உடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்லப்பா, அவர்கள் அசாதாரணமானவர்கள். ஆமேன் அப்பா. சோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் விசேஷமானவர்கள். ஆமேன் அப்பா. சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரம். சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற தேவன். ஆமேன். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி நீர் ஆண்டவரை எங்கள் துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். அதற்காக உமக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம். நீ அப்படியே செய்ய போய் அப்படியா நன்றியோடு சோத்திரம். நீ அப்படியே செய்து கொண்டு இருக்கிறபடியா உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அந்த அதிகால தேவனை கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் சத்துவத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ரட்சிக்கப்பட ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். உண்மை அறியாத ஜனங்களாம் அறிய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் உண்மை அறிய வேண்டும். உண்மை ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் உண்மை நேசிக்கிற தேவன் அப்பா இன்னும் உண்மை அறியணும். இன்னும் உண்மை கிட்டி சேரணும். இன்னும் 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 ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் அடைய உதவி செய்யுங்க. இப்படி வேத வார்த்தையாக தான் சொல்லுகிறது. ஆண்டவரே பலத்தின் மேல் பலன் அடையுங்கள். ஆமே. அந்த வார்த்தையின்படி எங்களை பலத்தின் மேல் பலம் அடைய நீங்க உதவி செய்யுங்க. உங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தான் எங்களை நிரப்பி ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. எங்களை ஆண்டவரே திடப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய உற்சாகமான ஆவினால் எங்களை நிரப்ப வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோத்திரம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவோம். அப்படிப்பட்ட ஒரு பலனை சத்துவத்தை எங்களுக்கு நீ கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். புதிய கூர்மையான எந்திரமா எங்களை மாற்றுங்க. ஆமேன் அப்பா. மலைகளை நொறுக்கக்கூடிய மலைகளை நோய்க்கிடுவேன் ஆண்டவரே. ஆமேன் வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே புதிய கூர்மையான இயந்திரமா ஆண்டவரே நீ எங்களை மாற்ற வேண்டும் ஆட்சேபிக்க கர்த்தாவே சோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம். அதே மற்ற எல்லாம் அனைத்து துறைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே சோத்திரம். ரட்சிக்கப்படாத ஜனங்களாம் ரட்சிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோத்திரம் 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 அப்பா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. சுகவீனமா இருக்கிறதா ஜெபிக்கிறோம். அந்த நல்ல பரிபூர்ண தெய்வீக சுகத்தை கொடுத்து அவங்களை பலப்படுத்துங்க. சத்துவம் இல்லாத அவர்களுக்கு நீ சத்துவத்தை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அடவரே உமக்கு நன்றி. சிறு பிள்ளைகளுக்காய் சோத்திரம், வாலிப பிள்ளைகளுக்காய் சோத்திரம், முப்பொருளுக்காய் பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். அவர்களை ஆண்டவரை பலப்படுத்துங்க. அந்த சோத்திரம் 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 அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. அல்லேலூயா. துக்கத்தோடு இருக்க ஜனங்கள சந்தோஷம் மாற்ற வேணுமா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள், வியாதிகள், அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கடன் பிரச்சனையில் இருந்து ஆண்டவரே நீர் அவர்களை மீட்டெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனை நிமிஷம் அவர்கள் சத்துவம் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா. அந்த கடனெல்லாம் நீக்கி ஆண்டவரே சோத்திரம் உற்சாகமான ஆவில நிரப்பி நல்ல சத்துவத்தை கொடுத்து உம்முடைய காரியத்தை செய்ய ஆண்டவரே உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை ஜெபத்தை உமது கரத்துல கொடுக்கிறோம். சோத்திரம் அப்பா. தொடர்ந்து நீங்களே நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். ஜெபங்களை கேட்டபடி ஆட்கள் நன்றியோடு சோத்திரம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.